எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டீ டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். சைஸை வச்சு யாரும் எடை போட்டுறாதீங்க. சைஸ் பார்க்க இத்தினு தான் இருக்கு. பட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி வேற லெவலில் இருக்கு. சவுண்டு குவாலிட்டியும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பராகவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் பிளஸ் ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வெறும் ரெண்டே பொருள் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்காக. இன்னொன்று உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துடலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்தோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்பவே காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. சைஸ் ரொம்பவே சின்னதாக தான் இருக்கு. என் சைஸ் நான் இப்போ வச்சு காமிக்கிறேன். நீங்களே பாப்பீங்க எவ்வளவு சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் இருக்கு. என் முகத்துல என் கண்ணு சைஸ் தான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்க உங்க மொபைல்ல ப்ளூடூத் வழியா கனெக்ட் பண்ணி உங்களால சவுண்ட் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பென்ட்ரைவ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க பென்ட்ரைவும் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். இல்ல மெமரி கார்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்க மெமரி கார்டும் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை சார்ஜ் பண்றது கொடுத்திருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. பிளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து பிளேபேக் ஆகுது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்கறனால நீ எங்க வச்சாலும் அது அசைய மாட்டேது. அதே இடத்துல அப்படியே பர்மனண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் இதோட இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா சைட்ல பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலர் இருக்குன்னு நீங்க யோசிப்பீங்க. பட் நீங்க ஆன் பண்ண உடனே இதுல லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட்டோட நீங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு. பட் இந்த லைட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதாவது ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணீங்கன்னா மொத்த ப்ளூடூத் டிவைஸே ஆஃப் ஆயிடுது. ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த லைட்டும் ஆன் ஆயிடுது. பாட்டு கேட்கறது எல்லாத்துக்கும் தெரியும். உங்க மொபைல ப்ளூடூத் ஆன் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணி நீங்க பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ இதோட சாம்பிள் சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வேரியண்டா நான் எடுத்திருக்கேன். எல்லா சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்துட்டு வாங்க. பேடிஎம் மற்றும் போன்பே ஆப்லாம் இருக்கு. இது பணம் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிறது டிகே டெக்னிக்கல் சேனல். இப்ப வேற என்ன கேம் இருக்கு அப்படின்னு தான் இருக்கும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டைம் பாஸ் சீரிஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ரேங்கிங் பொசிஷன். ஓகே, இப்போ நீங்க சவுண்ட் குவாலிட்டி பார்த்திருப்பீங்க. காசு கொடுக்குற அளவுக்கு வேற லெவல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இத்தினு இருந்தாலும் சவுண்ட் உண்மையாலுமே பேஸ்ல இருந்து வேற லெவல்ல தான் இருக்கு. இது வெறும் ப்ளூடூத் டிவைஸ் மட்டும் இல்லாம பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டு கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே ரப்பர் சர்ஃபேஸ் இருக்கனால உங்களுக்கு கீழே வச்சீங்கனாலும் அசையாத மாதிரி கொடுத்துருக்காங்க. பத்தாததுக்கு எஃப்எம் ரேடியோவும் இதுல இருக்கு. எஃப்எம் ரேடியோவும் நீங்க இந்த பட்டன், அதாவது நம்ம பாட்டை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. வால்யூம் கண்ட்ரோலுக்கு. அந்த பட்டனை நீங்க ஹோல்ட் பண்ணி பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எஃப்எம் ஆன் ஆயிரும். நீங்க எஃப்எம் இந்த இதுல கேட்டுக்கலாம். பிரைஸ் ரேட் பாத்தீங்கன்னா 249 ரூபா. வெறும் 249 ரூபாயில இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் அவங்க இத்தினூன் டிவைஸ்ல நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் லிமிடெட் ஸ்டாக் தான். இவ்வளோ ரேட் கம்மியானதுக்கு காரணம் ஆஃபர்ல போயிட்டு இருக்கனால 249க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஃபியூச்சர்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ரேட் அதிகமா இருக்கும். இதை வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிமிடெட் ஸ்டாக், சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூடூத்தோட அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் யாராவது வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் காலி இருக்கும், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.